Hi, hello. Welcome back to my channel. Merry Christmas to all my subscribers and viewers. இன்றைக்கி நான் வந்து ஒரு டே இன் மை vlog தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறீங்க. அதாவது கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் எடுத்த vlog தான் இது. அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னோ போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்னோ வந்து காலையில் எழுந்த ஓப்பன் பண்ண உடனே பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோ நல்லா இருந்துச்சு. பட் இது 10 o'clock வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். வெளியில் சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டு. பட் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான், அது தாங்கிக்கவே முடியல. பாருங்கள், -3 இருக்குது. ஸ்னோ பார்த்திங்கன்னா 10 o'clock வரைக்கும் தான் போட்டிருக்கு. 9 o'clock வரைக்கும் போட்டிருந்துச்சு. பட் அன்னைக்கு 11 o'clock வரைக்குமே ஸ்னோ இருந்துட்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ்க்காக ஒரு குட்டி டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். எப்பயுமே லாஸ்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்லேயுமே பழைய வீட்டில் வச்சுருந்த அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். புதுசாக இந்த ஹவுஸ் நானும் தஷ்வினும் சேர்ந்து பண்ணியிருந்தோம். ஜிஞ்சர் பிரெட் மேன் ஹவுஸு. ஸோ இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷனு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரண்ட் டோரோட என்ட்ரன்ஸில் பாருங்கள், ஸ்னோ நல்லாயிருக்கா. ஃப்ரண்ட்லலாம் பாருங்கள், டெக்கரேஷன் லைட்டு கிறிஸ்மஸ்க்கு போட்டிருக்காங்க. இங்கே மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே கிறிஸ்மஸ் லைட்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு காலையில் ஒரு ட்ரிங்க் குடிப்பேன். அது என்னென்னா, வாட்டரில் பிளாக் ஜீரா, அப்புறம் பட்டை, லவங்கம், சீரகம், அப்புறம் கொரியண்டர் சீட்ஸு, மிளகு ஒரு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொரியண்டர் சீடு வேணுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு தைராய்டு இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது ஜிஞ்சர் ஒரு குட்டி இது, அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி மஞ்சளும் எலுமிச்சப்பழமும் புழிஞ்சு டெய்லியும் காலையில் நான் இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா இம்யூனிட்டிக்காக. இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே சளி, ஜுரம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் 3 பேருமே இதான் குடிக்கிறோம் காலையில். நெக்ஸ்ட்டு மாவற்ற வேலை இருந்துச்சு. ஸோ காலையிலே முடிச்சிடலான்ட்டு அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னென்னா சாபுதானா கிச்சடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி எனக்கு பழைய வீட்டில் இருக்கக்குள்ள ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வாட்டி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு நான் வீட்டில் ஒரு வாட்டி பண்ணேன். வீட்லேயும் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் எப்பயாவது சாப்பிட்றது உண்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நம்ம அந்த சாபுதானா இருக்குது இல்லையா, ஜவ்வரிசி, அதை நைட்டே ஒரு கப்பு ஊற வச்சுட்டு தான் தூங்க போனேன். ஸோ காலையில் அது குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இது உருளைக்கிழங்கை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் முந்திரி பயிறு ஒரு 4-5 முந்திரி பயிரை உடச்சி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. இந்த தக்காளி கொஞ்சம் வேகணும். ஸோ தக்காளி வேகத்துக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த இது இருக்கு இல்லையா சாபுதானா, அதை இதில் நைட் ஊற வச்சுருந்தேன். ஸோ தண்ணியெல்லாம் வடிகட்டி இதில் சேர்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வேர்க்கடலை வறுத்தேன் இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. நான் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வேர்க்கடலை அப்படியேவும் வச்சுருந்தேன். ஸோ அதையும் சாப்பிடக்குள்ளே க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு வாயில் கிடைக்கிறப்போ. ஸோ அதனால் அதையும் சேர்த்துட்டேன். இந்த இந்த இது கிச்சடிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு, அப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஃபுல்லாக அந்த சாபுதானா நல்லா பெரிய சாபுதானாவே கிடைக்கும் கடைகளில். சின்னதும் இருக்கும். பட்டு சின்னது நான் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அது ரொம்ப குழஞ்சிருது. இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது இந்த பெரிய சாபுதானா.
ஸோ மேலே வந்து லெமன் ஜூஸ் லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டா சாபுதானா ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு வந்து வச்சுருந்தேன், வெந்தயக்கீரை கூட்டு. அப்புறம் சிக்கன் கொஞ்சம் இருந்தது, அதை ஃப்ரை பண்ணி அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடை முடிச்சாச்சு. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு மூவி நைட் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.